உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கலைஞர் கைது என்ன சார் நடந்துச்சு? மாதிரி ஏதோ ஒரு கைது இருக்கு, மேபி ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் அங்கிட்டு சொல்கிறாங்க. கலைஞர் ரூமில் எப்போ வேணால் நான் போகலாம். நான் உள்ள அந்த ரூமுக்கு போயிட்டேன். என்னப்பா அண்ணாரு, கமிஷனர் ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் நடக்கலாம், ஒரு முக்கியமான விஐபியை இன்னைக்கு கைது செய்ய போகிறாங்களாம், மேபி தளபதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னால் சரியாக வராது, உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஆன்சர். அப்படியா, சரி, என்னென்னு ஃபாலோ பண்ணு, என்ன வேணால் சொல்லுப்பா. நீங்கள் எல்லாம் அந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அவர் கலைஞரை நான் கைது செய்ய மேலே போகிறாங்க, அவரை இப்படி பிடிச்சி அந்த முத்துக்கருப்பன், அந்த இவர் சண்முகராஜேஸ்வரன், இவங்கெல்லாம் பிடிச்சி அவரை தொந்தரவு பண்ணிட்டாங்க. மாறன் கடுமையாக சத்தம் போட்டால் மாறனே தள்ளிட்டாங்க. மாறன் வந்துட்டார், அவர் கேபினெட் மினிஸ்டர்லேயே கைது ஒன்று வந்துட்டார். சன் டிவி இது கேமராங்கெல்லாம் வந்துட்டார். என்னை கையை கூப்பிட்டோடனே இந்த கேசட்டு ஒளிப்பதிவு பண்ணி தருவாங்க. எந்த விதமாவது போலீஸ் கையில் கிடைக்கக்கூடாது, உங்களை பின்னாடியே துரட்டுவாங்க, எனக்கு தெரியும். எப்படியா கொடுக்க வேண்டியது, இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா நீங்கள் தான் எல்லாம் அண்ணார். பிறகு என்கிட்ட அந்த கேசட் வந்தவுடனே நான் என்ன பண்ணேன்னா, ஆலிவர் ரோடு வழியாக வந்தால் எப்படியா பிடிக்கிடுவாங்க போலீஸுக்குன்னு போய் ஒரு வீட்டுக்கு தாண்டி நள்ளிரவு இசபெல்லா ஹாஸ்பிட்டல் போய், இசபெல்லா ஹாஸ்பிட்டல் கேட்டு திறக்க மாட்டேன்னாங்க. அதை கேட்டு திறந்துட்டு எல்டாம்ஸ் ரோடு, என் காரை நான் விட்டுட்டேன். எல்டாம்ஸ் ரோடு ஓடுன்னு ஓடுறேன். எல்டாம்ஸ் ரோடு பாதியிலேயே வடக்க ஒரு ரோடு, ஒரு வீதி போகும். வீதி வழியாக வந்தால் ஒரு அறிவாலயம், அந்த பேக் வாசல் அந்த பேக் வாசலை கேட்டத்தை ஏறி உள்ளே போயிடலாம். அப்படி போய் கொடுத்தேன். 4 மணிக்கு, விடியலை 4 மணிக்கு கொடுத்தேன். இந்த வேலையை பார்த்தனால தான் அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த இதை எடுத்துகிட்டு ஜெயிலுக்கு போய் பார்க்குறேன். ஓகே, யார்கிட்ட கேட்டு இந்த கடிதத்தை எழுதுறீங்க அன்னு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு. லெஃப்ட் ரைட்டுன்னு விட்டார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. 356 நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம், அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். என் கைதிக்காக அதை 356 பயன்படுத்த சொல்கிறீங்கன்னு கலைஞர். அதே மாதிரி ஒரு சில ஆட்கள் இன்னைக்கு பெரிய அமைச்சர்களாக இருக்காங்க, ஓடி போனாங்க. ஜெயிலில் பார்க்கும்போது நான் போகிறேன், என்னப்பா யாராக இருப்பா நேற்று இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்களான்னு ஒரு சில ஆட்கள் பேரை கேட்டார். நான் பார்க்கவில்லைங்கன்ன. திருட்டு பயங்கன்னார். இவர் பெங்களூர் செல்வி வீட்டு சகோதரி வீட்டுக்கு போயிட்டு இருக்காருன்னு செய்தி ஓடிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களா சார்? ஸ்டாலின். ஆனால் பெங்களூர் போகாமல் வேற ஒரு இடத்துல இருந்தாருன்னு பிறகு அவருக்கு அவருடைய கான்டாக்ட் பீப்புள் யாரும் பெருசாக இல்லை. எப்படியோ பிடிச்சி அவருக்கு மெசேஜ் பாஸ் பண்ணியாச்சு. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. சரண்டர் ஆகி மதுரை ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டு அவர் மனித உரிமை கமிஷனுக்கு நான் போட்ட அந்த பெட்டிஷன் இருந்தது இல்லையா, அதில் தான் வெளியே வந்தார். ஓகே, அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சரண்டர் ஆவதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான். எனக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது, அந்த பணி அவர்கிட்ட சொல்லப்பட்டது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர் திருமிகு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கு சார். சமகால அரசியல் பற்றி கேட்க போகிறது கிடையாது, ஒரு வரலாற்று சம்பவத்தை பற்றி தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அந்த வரலாற்று சம்பவத்தில் நீங்கள் நேரடி சாட்சி. அந்த சம்பவம் உலகம் முழுக்க போவதற்கு உங்களுடைய பங்கு ஒரு பெரிய பங்கு சார். அதாவது ஜூன் 30, 2021 கலைஞர் கைது யாராலையுமே மறக்க முடியாது. அப்போது நீங்கள் திமுகவில் இருக்கீங்க, கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. ஸோ அப்போ கைது செய்யப்பட்டார் கலைஞர். அதை ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பிரம்மபெயர்த்தனப்பட்டு அந்த ஃபுட்டேஜை சன் நியூஸ்க்கு போய் கொடுத்து அந்த செய்தி ஒரு உலகளாவிய ஒரு கவனம் பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான். அதாவது கலைஞர் அறிவாலயத்துடைய சிவரேதி குதித்து அந்த யார் கண்ணிலையும் படாமல் அந்த செய்தியை கொண்டு போய் சன் நியூஸில் கொடுத்து அந்த செய்தி உலகம் முழுக்க பப்ளிஷ் ஆவதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான். அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். கலைஞர் கைது என்ன சார் நடந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் அதை நினைக்கிறாங்க, அது மாதிரி கலைஞர் நினச்சார். இப்போ ஸ்டாலினுக்கு அந்த நினைவெல்லாம் கிடையாது, கனிமொழிக்கும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பேரன் யாரோ இப்போ துணை முதல்வராக இருக்காரே, அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியல, அவருக்கெல்லாம் தெரியாது. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன். கலைஞர் ஒரு 6:30க்கு அறிவாலயத்துக்கு வர்றார், கைது எண்ணெய் இரவு அன்னைக்கு.
நள்ளிரவு கைது. 6 மணிக்கு மாலை பொதுவில் 6:30க்கு வர்றாரு. வந்து உட்காந்து பேராசிரியர் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தரப்புலேருந்து செய்தி வருது. எனக்கு அங்கே போலீஸ் தரப்புலேருந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க, என்னுடைய உறவினர்கள், இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்கு கமிஷனர் ஆஃபீஸில் 7:30 மணிக்கு என்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் அப்போ இது மொபைல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு கைது இருக்குது, மேபி ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் அங்கிருந்து சொல்கிறாங்க. மேயராக இருந்தார் இல்லையா, செய்யப்படுவார்ன்னு சொல்கிறாங்க என்று தெரியுதுன்னு சொன்னாங்க. பிறகு அவர் செய்தி சன் தொலைக்காட்சியுடைய செய்தியை பார்ப்பார் கலைஞர். பார்த்து முடிச்ச உடனே வீட்டுக்கு போயிடுவார். சன் நான் உள்ளே போகிறேன், கலைஞர் ரூம்குள்ளே எப்போ வேணால் நான் போகலாம். இப்போ ஸ்டாலின்கிட்ட போய் பார்க்கணுன்னா காத்திருக்கணும். கலைஞர்கிட்ட எப்பவும் அந்த உரிமையை எனக்கு கொடுத்துருந்தாரு, என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். நான் உள்ளே போனேன். இவங்கெல்லாம் இருக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் எந்திரிச்சு காருக்கு புறப்பட்டு வருவார் இல்லையா, அப்போது உள் ரூம், அவரை ஒரு டேபிள் சேர் போட்ட ஒரு ரூம் உள்ளே இருக்கும். இப்போ சோஃபா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. இப்போ ஸ்டாலின் அங்கே தான் உட்காந்துருக்காரு, துரைமுன். அதுக்கு பின்னாடி ஒரு ஆன்டி ரூம் இருக்கும், அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு தான் போவார். நான் உள்ளே அந்த ரூமுக்கு போயிட்டேன். என்னப்பா அண்ணார், கமிஷனர் ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் நடக்குதான், ஒரு முக்கியமான விஐபியை இன்னைக்கு கைது செய்ய போகிறாங்களாம், மேபி தளபதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னால் சரியாக வராது, உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஆன்சர். அப்படியா, சரி, என்னென்னு ஃபாலோ பண்ணு, என்ன வேணால் சொல்லுப்பா, அது ஏதாவது மேலும் விவரங்கள் தெரிஞ்சால் சொல்லு எனக்கு. அப்போ என் செல் நம்பர் ஒரு சிலருக்கு மட்டும் அவர் கொடுத்துருப்பார். அப்போது அவர்கிட்ட ஒரு செல் இருந்தது. யாருன்னா நம்ம சன் டிவி கலாநிதி மாறன் வாங்கி கொடுத்தாரு. ஒரு கருப்பு கலர் வேலட் மாதிரி வச்சுருவோம், உள்ளே வச்சுருப்பார். நான் என் செல் நம்பரில் சொல்லிடுன்னு சொன்னார். நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடு இல்லை, திருவான்மையூரில் பார்த்து கட்டின வீடு, அது விற்றுட்டேன் அந்த வீட்டில். இது வந்து அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு வந்து கெட்டி வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு ஒரு 10-11 மணிக்கு கலைஞர் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க, அவரை கைது செய்ய போகிறாங்க. நான் உடனே எடுத்து என் டிரைவர் வீட்டிலே இருக்க சொல்லியிருந்தேன். உடனே புறப்பட்டு போனால் ஆலிவ் ரோட்டில் பெரிய போலீஸ், நெல்சன் கில்சன், நம்ம இந்த இவர்கள் முத்துக்கருப்பன் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மயிலாப்பூர் ஏசி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சண்முகராஜேஸ்வரன்லாம் இருக்கிறார். சண்முகராஜேஸ்வரன் பிற்காலத்தில் கலைஞர் வீட்டு சம்பந்தியாக ஆகிட்டார். புரியுதா? எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, கைதிக்கான ஏற்பாடுகள் நடக்கும். நானும் விரைந்து போயிட்டேன். எப்படியோ தப்பி ஆலிவ் ரோட்டுக்குள்ளே போயிட்டேன். அங்கே யாரையும் உள்ளே விடலை. ஓகே. எனக்கு ஒரு பாதை தெரியும், உள்ளே போயிட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கு மேலே போக முடியலை, மேலே மாடிக்கு போக முடியலை. மாறன் வரும்போது மாறன் வந்துட்டார். அவர் கேபினெட் மினிஸ்டர்லேயே கைது ஒன்று வந்துட்டார். சன் டிவி இது கேமராங்கெல்லாம் வந்துட்டார். என்னை கையை கூப்பிட்ட உடனே இந்த கேசட்டு ஒளிப்பதிவு பண்ணி தருவாங்க. எந்த விதமாவது போலீஸ் கையில் கிடைக்கக்கூடாது, உங்களை பின்னாடியே துரட்டுவாங்க, எனக்கு தெரியும். எப்படியா கொடுக்க வேண்டியது, இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா நீங்கள் தான் எல்லாம் அண்ணார். அப்புறம் அந்த கேசட்டு என் கைக்கு வந்தது. அந்த கைது எப்படி சார் நடந்துச்சு? கைதி நான் கைதியை பார்க்கல, மேலே நான் போக முடியலன்னு சொல்லலையா. ஓகே. பிறகு நீங்கள் எல்லாம் அந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. ஆமாம். அவர் வந்து கலைஞரை வந்து நான் கைது செய்ய மேலே போகிறாங்க, அவரை பிடிச்சி அந்த முத்துக்கருப்பன், அந்த இவர் சண்முகராஜேஸ்வரன், அந்த மயிலாப்பூர் ஏசி ஒருத்தர் இருந்தார், இவங்கெல்லாம் பிடிச்சி அவரை தொந்தரவு பண்ணிட்டாங்க. மாறன் கடுமையாக சத்தம் போட்டால் மாறனே தள்ளிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது விஷயம். ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார். பிறகு என்கிட்ட அந்த கேசட் வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, இந்த வழியாக ஆலிவர் ரோடுக்கு இல்லையா, அந்த ஆலிவர் ரோடு வழியாக வந்தால் எப்படியா பிடிங்கிடுவாங்க போலீஸ் இருக்குன்னு போய் ஒரு வீட்டுக்கு தாண்டி நள்ளிரவு இசபெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய், இசபெல்லா ஹாஸ்பிட்டல் கேட்டு திறக்க மாட்டேன்னாங்க. அதை கேட்டை திறந்துட்டு எல்டாம்ஸ் ரோடு, என் காரை நான் விட்டுட்டேன், எல்டாம்ஸ் ரோடு ஓடுறேன். ஓகே. அந்த முனைக்கு வந்து ஜங்ஷன், இப்போ பாலம் இருக்கு இல்லையா, ஜங்ஷன் வரைக்கும் வந்து இந்த கமலஹாசன் வீடு, சாம்கோ ஓட்டர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பயந்து போனேன், நம்மளை பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு ஒன்றும் பயம் இல்லை, அப்படியே ஓடிட்டு நீங்கள் எல்டாம்ஸ் ரோடு பாதியிலேயே வடக்க ஒரு வீதி போகும். வீதி வெளியே வந்தால் ஒரு அறிவாலயம், அந்த பேக் வாசல் வந்து அந்த பேக் வாசலை கேட்டத்தை ஏறி உள்ளே போயிடலாம். அப்படி போய் கொடுத்தேன். 4 மணிக்கு விடியலை 4 மணிக்கு கொடுத்தேன். இந்த வேலையை நான் பார்த்தேன். இந்த வேலையை பார்த்தனால தான் அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த ஃபுட்டேஜ் உலகத்துக்கு 5 மணிக்கே எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சு, கலைஞர் கைது
உலகம்லாம் கண்ணீர் வடிச்சது. அது நான் தான் காரணம். அது யாருக்கும் பத்திரிக்கையாளர் எல்லாருமே எழுதிட்டாங்க. அது திரும்ப திரும்ப நான் சொன்னால் என்னுடைய இதான் நானே சொல்லிக்கிறேன்னு வாங்க. இதுக்கு மத்தியில் என்ன மாறன்னு சொல்கிறான்னா, இவர் வந்து பெங்களூர் செல்வி சகோதரி வீட்டுக்கு போயிட்டுருக்காருன்னு ஒரு தகவல் செய்தி ஓடிட்டுருக்கு. ஸ்டாலின் அவர்களா சார்? ஸ்டாலின். ஆனால் பெங்களூர் போகாமல் வேற ஒரு இடத்துல இருந்தாருன்னு பிறகு அவருடைய கான்டாக்ட் பீப்புள் யாரும் பெருசாக இல்லை. இந்த பரணிகுமார்னு திருச்சி எம்பியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு தெரியும். எப்படியோ பிடிச்சி அவருக்கு மெசேஜ் பாஸ் பண்ணியாச்சு. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. விடிய காலம் கோபாலபுரத்தில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகணும். அட் சிட்டி போலீஸ், சென்னை சிட்டி போலீஸ்கிட்ட, முத்துக்கருப்பன்கிட்ட. அது மாதிரி கோபாலபுரம் வந்தார். அவரை கைது செஞ்சுட்டு கொண்டு போய் அப்புறம் அசோக்குமார்ட்ட ரிமாண்ட் பண்ணாங்க. அவர் மதுரை சிறைக்கு கொண்டு போனாங்க. ஓகே, மதுரை சிறைக்கு. இப்படியா இருக்கும் பொழுது உடனே என்ன அதுக்கு மறுநாள் தெரியாதவர்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மாறன் வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. டிஆர் பாலும் கடுமையாக போராடுற, ராஜாஜி மண்டபம் பக்கத்தில் போய் பார்க்கணும் செய்யணும்னு. அவரும் அன்னைக்கு மத்திய அமைச்சர். அவரும் வந்து அந்த இது இருக்குல்ல, ஓமந்தூரார் மருத்துவமனை, அப்போ தான் அங்கே சிபிசிஐடி ஆஃபீஸ் இருந்தது. ஓகே, அங்கே தான் வச்சுருந்தாங்க. பிறகு அவரை பார்க்கணுன்னு அவரும் ஃபைட் பண்ணார். யார்? டிஆர் பாலு. முரசொலி மாறன் பிறகு உடல்நிலை செல்வ இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே என்கிட்ட என்னை கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப நெருக்கம். அவர் திமுகவில் இருந்திருந்தால் எனக்கு இந்த கஷ்டம்லாம் வந்திருக்கார், எனக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பார். கலைஞர் செய்யாது முரசொலி மாறன் எனக்கு செஞ்சுருப்பார். ஓகே, அந்த அளவு என் மேலே முரசொலி மாறன் ஒன்று என்கிட்ட டிக்டேட் பண்ணார். இந்த மாதிரி 356 பயன்படுத்தணும், தமிழ்நாட்டில் வந்து சரியான ஆட்சி அமையலை அன்னு சொல்லிவிட்டு பேராசிரியர் பேரில் இந்த கடிதம் வரும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட டிக்டேட் பண்ணிட்டார். நானும் ஏஎஸ் பன்னீர்செல்வன் இருக்கார் இல்லையா, பத்திரிக்கையாளர், எஸ், 2 பேரும் வந்து ஒரு லெட்டரை தயார் பண்ணும் பேராசிரியர் அன்பழகன் பேரில். ஓகே, இந்த மாதிரி 356 பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று லெட்டரை டைப் பண்ணி, பிறகு டைப் பண்ணிட்டு மறுபடியும் மாறன்ட்டு போய் பார்க்குறேன். சரிதான், அந்த லெட்டரில் கையெழுத்து வாங்கிருங்க பேராசிரியர்கிட்ட போய் கையெழுத்து கேட்டால் தலைவர்கிட்ட வாங்கிட்டேலா, அப்ரூவ் வாங்கிட்டேலான்னாரு. அப்ரூவ் வாங்கலாம். மாறன் என்ன சொன்னார், ஒன்று எப்படியோ மொபைல்லாம் வந்துருச்சு. ஓகே, மாறன் அண்ணனை வச்சு பேராசிரியர் பேசுன கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டாரா? இதை எடுத்துட்டு ஜெயிலுக்கு போய் பார்க்குறேன். ஓகே, யார்கிட்ட கேட்டு இந்த கடிதத்தை எழுதுனீங்க அன்னு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு. ஓ, லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு விட்டார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சரி, 356 நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம், அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். என் கைதிக்காக அந்த 356 பயன்படுத்த சொல்கிறீங்களான்னு கலைஞர் சொன்னார். ஓ, அண்ணன் மாறன்னு சொன்னார். மாறன்னு சொன்னால் என்கிட்ட கேட்காம எதுக்கு பண்ண? உங்கள்கிட்ட கோவப்பட்டார். சரி, ரொம்ப கோவப்பட்டார். பிறகு அண்ணன்கிட்ட தலைவர் கோவப்பட்டார். விடுங்க, நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் அடிக்கடி படல இல்லை, திட்டத்தானே செஞ்சாரே, விட்டுருக்க, பார்த்துக்கலாம். நானே எத்தனை நாள் பேசாமல் இருந்தவர்கிட்ட நீங்கள் எதுக்கு அதை பயப்படுறீங்க, நான் இருக்க பார்த்துக்கிறேன்ட்டார். ரொம்ப பேசிட்டார். எனக்கு சங்கடமாக இருக்குன்னு. ஐ டோன்ட் வரி, ஐ வில் லுக் ஆஃப்டர்ன்ட்டார். பிறகு கடிதம் வாஜ்பாய்க்கு போயிடுச்சு, பிரசிடெண்ட்டுக்கு போயிடுச்சு. இதுக்கு மத்தியில் தலைவருடைய கைதி என்ன நடந்தது என்ன ஃபுட்டேஜ், அதுக்கு மேலே பல ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு இவருக்கு வெங்கைய நாயுடுக்கும் ஃபெர்னாண்டஸுக்கும் ஃப்ளைட் மூலயமா அனுப்பிட்டோம். ஓகே, ஃப்ளைட் மூலயமா அனுப்பி வாஜ்பாய்க்கு போயிடுச்சு, அத்வானிக்கு போயிடுச்சு, எல்லாருக்கும் போயிடுச்சு. போனோடனே அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. உடனே ஃபெர்னாண்டஸை இங்கே அனுப்பி வைக்கிறாங்க, ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ். இதில் என்ன விஷயம்னா, வைகோ 2021 தேர்தலில் இவங்க கலைஞரை விட்டு வெளியே போயிட்டார். அப்போ தான் திமுக நான் சேர்றேன், கூட்டணின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 21 சீட்டுன்னு முடிவு பண்ணிவிட்டு 2001 கையெழுத்தெல்லாம் போட்டு வெளியேறார். ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அறிவாலயத்துக்கு வர்றார். யார் காரில் வர்றாரு? வைகோ காரில் வர்றார். ஓ, வைகோ காரில் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் வர்றாரு. என்னடா வைகோ காரில் வர்றாரு, நான் இல்லை யார் மாட்டேன் உங்க கூட இருந்தேன்னு நான் சொல்லிட்டேன். பின்னாடி ஒரு அந்த துரை இறந்தார் இல்லையா, வைகோ டிரைவர் தான் ஓட்டிகிட்டு வர்றாப்ல. என்னடா 2021 கலைஞர் கைதி நேரத்தில் இவர் வந்து என்ன சொல்கிறார், அமெரிக்காவுக்கு போகிறேன், அதுக்கு என்ன கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வீரமணி வைகோவும் அவருக்கு எதிராக கருத்து சொன்னாங்க அன்னைக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏன் இவளுக்கு கூப்பாடு பண்ணும், கூப்பிட்டா சட்டத்தை மதித்து போக வேண்டியதானன்னு வீரமணி சொன்னார். இப்போ வீரமணி கலைஞரை பேசுகிறார் இல்லையா, வீரமணி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தார், வைகோவும் ஆதரவாக இருந்தார். அவரை உடனே சொல்லிவிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார் வைகோ.
புரியுதா? வைகோ காரில் பெர்னாண்டஸ் வந்திருக்காரா ஆன்னு நான் எனக்கு ஒரு அந்த காரில் இது கண்டசா கார். அப்போ கண்டசான்னு ஒரு நீட்ட கார் இருந்தாலே ஆள் வந்தார். பிறகு நான் பெர்னாண்டஸை கூட்டு போகிற செயலா வெள்ளம் பார்த்தோம். அந்த கலைஞருடைய மாமியார் ராஜாத்தி அம்மா உடைய மதர் இறந்துட்டாங்க. ஓகே. இவங்க ஜெயிலில் இருக்கார் கலைஞர், வரமாட்டேன்ட்டார். நான் எதுக்கு பெயில் போடணும், பெயில் போட மாட்டேன், வரமாட்டேன், பரோல்லையும் வரமாட்டேன்ட்டார். இப்படியாக இந்த கதைகள் இருந்தன. ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் மதுரையில் சிறைச்சாலைக்கு அடைக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நான் மறுநாளே மனித உரிமை ஆணையத்துக்கு போனேன். தேசிய மனித உரிமை ஆணையம் டெல்லி, தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் சென்னை. இது ரெண்டுக்குமே எங்களுடைய மனுக்கள் கிட்டத்தட்ட 50,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கலைஞர் கைது செய்யப்பட்ட நள்ளிரவில் இவங்கெல்லாம் கைது செய்யப்படல. உடனே இவங்களை விடுதலை செய்யணும், சட்டத்துக்கு புறம்பாக பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபைல் பண்ணேன். உடனே ஜஸ்டிஸ் சாமித்துறை சென்னை சிறையையும் கடலூர் சிறையையும் இன்ஸ்பெக்ட் பண்ணார். எப்போ? 15 மணி நேரத்தில். கிட்டத்தட்ட 2 நாளில் எல்லாம் ரிலீஸ் பண்ண வச்சுட்டேன். நான் தான் ரிலீஸ் பண்ண வச்சேன். இது வெளியே உலகம் தெரியாது. அப்படி ரிலீஸ் பண்ண வச்சது தான் ஸ்டாலின். அங்கே மதுரையிலேருந்து அவர் வெளியே பெரிய வரவேற்பு, காலையில் அங்கே வரவேற்பு கொடுத்து இங்கே சேர்றதுக்கு 8 மணி ஆச்சு. அப்போலோவுக்கு சேர்றதுக்கு 8 மணி ஆச்சு. ஓகே. இப்படியெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பல தெரியாது. அவர் மதுரை சிறையிலேருந்து வெளியே வந்தார் ஸ்டாலின். ஓகே. இப்படி 50,000 பேர் ரிலீஸ் பண்ணேன். அது மட்டும் போக ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது அவர் பெங்களூர் போகலை, சென்னையில் தான் இருந்தார் அங்கிற ஒரு கருத்து இருந்தது. அங்கே கேட்டால் இங்கே வரலை, இங்கே வரப்போகிறாப்புலன்னு செல்வி சொன்னாங்கன்னு பத்திரிக்கையாளர் சொன்னாங்க. பட் இங்கே தான் இருந்தாருன்னு ஒரு தகவல் அவருக்கு தெரியப்படுத்தியாச்சு. நான் பார்க்கல. ஆனால் முரசொலிமாறன் சொன்னார், தலைவர் சொன்னார், 5:30 மணிக்கு கோபாலபுரத்துலேருந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவர் சரண்டர் ஆகணும் அன்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் அப்போமே ஸ்டாலின் நான் என்னை ஈஸியாக நினச்சேன். நான் அவரை ஈஸியாக நினச்சிட்டேன். இன்றைக்கி வேணால் முதலமைச்சராக இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாங்களாம் எங்களை போன்ற ஆட்கள்லாம் ஒரு கொள்கை லட்சியம்னு இருக்க ஆட்கள் இல்லையா? அதனால் அவரை சரண்டர் ஆகி மதுரை ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டு அவர் மனித உரிமை கமிஷனுக்கு நான் போட்ட அந்த பெட்டிஷன் இருந்தது இல்லையா, அதில் தான் வெளியே வந்தார். அந்த மனித உரிமை கமிஷன் பெட்டிஷன் போடும்போது என் கூட ஆலடி அருணாவும் இன்னைக்கு ராசாவும் கூட வந்தாங்க. நான் தான் ஃபைல் பண்ண, கூட வந்தாங்க. படமெல்லாம் மறுநாள் பத்திரிகையில் வந்திருந்தது. இது ஒரு விஷயம். அது போக எமர்ஜென்சிலே இவர் அதுக்காக கைது செய்யலை அன்னு ஒரு குற்றச்சாட்டை நடந்தது. தெரியுமா? ஒரு குற்றச்சாட்டு இருந்தது தெரியுமா? அப்போ நான் தான் முட்டு கொடுத்தேன். யாருக்கு? ஸ்டாலினுக்கு. எப்படி முட்டு கொடுத்தேன்னா, நான் மாணவர் காங்கிரஸில் இருந்தேன் அன்றைக்கு 76. மோகன்லால் சுகாடியா அடிக்கடி அன்றைக்கு பார்க்க போவேன். தமிழ்நாடு கவர்னராக அவர் இருந்தார். அந்த குறிப்பேடில் பார்க்கும்போது எமர்ஜென்சியில் சென்னையில் கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னா ஸ்டாலின் பேர் அதில் இருந்ததுன்னு சொல்லி என் அறிக்கை தான் முரசொலி செல்வம் எடுத்து மறுநாள் பாண்டியராஜன் இவர் எமர்ஜென்சி நேரத்தில் வேற ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார், ஏதோ போலீஸ் ஆஃபீஸருக்கு இவருக்கும் பிடிக்கலை, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அதனால் கைது செய்யப்பட்டாங்கன்னு ஒரு கருத்து சொன்னார். ஞாபகம் இருக்கா? இந்த 2 விஷயத்துலேயே அது ஒரு கேள்வி வந்தது. ஸ்டாலின் கொஞ்சம் பயந்து போய் வெளியே போயிட்டாரு அங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாங்க. அதே மாதிரி யார் பாண்டியராஜனும் மற்றவங்களும் எமர்ஜென்சி நேரத்துக்கு அந்த எக்ஸஸுக்காக இந்திரா காந்தி எதிர்க்கட்சிகளை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்படவில்லை என்ன ஒரு கருத்து இருந்ததா இல்லையா? இந்த 2 கருத்தில் ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. 2 தடவை நான் தான் முட்டு கொடுத்துருக்கேன். துரைமுருகனோ டிஆர் பாலோ செந்தில் பாலாஜியோ இவர் மதிக்கிற யார் அந்த வேவ்லு இவங்கெல்லாம் யாரில்ல, நான் தான் முட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு கட்சும் வந்தால் முட்டு கொடுக்கணும். ஆனால் முட்டு கொடுத்தா அந்த நன்றி ஸ்டாலினுக்கு இருக்காது. என்ன இப்படியாக இதுதான் அன்றைக்கி நடந்தது. அதுபோக பல விஷயங்கள் உடனே மத்திய சர்க்கார் சொல்ல முடியும், இங்கே இந்த இடத்துல சொல்லக்கூடாது ஒரு சில விஷயங்கள். ஓகே. வாஜ்பாய் என்கிட்டே லைனில் வந்தார், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டார். அந்த இதெல்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரி. ஓ ஐச்சா அன்னு கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் அத்வானிகிட்டே நான் தான் பேசினேன், ஃபெர்னாண்டஸ் கிட்ட பேசினேன், வெங்கைய நாயுடு எனக்கு தெரியும், நல்லா தெரியும், அவர் கேட்டார், அவர்கிட்டையும் சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படியான நிலை அன்னைக்கு நடந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த அசோக்குமார் வீட்டில் போய் கலைஞரை ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணுறாங்க பாருங்க, அங்கெல்லாம் நான் இல்லை. ஏன்னா இந்த வேலையை பார்க்குறேன். ஸ்டாலின் எங்கே இருக்கிறாரோ அவர் கொண்டு 5:30 கோபாலபுரத்தை சேர்த்து அவரை சரணராகணும் இல்லையா, அவர் அந்த வேலையை பார்க்குறேன். நான் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஷூட் நடக்கிற இடத்துல நான் இல்லை. ஓகே. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சரண்டர் ஆவதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான். முக்கியமான காரணம் இல்லை, எனக்கு
அந்த பணி கொடுக்கப்பட்டது, அந்த பணி அவர்கிட்ட சொல்லப்பட்டது. ஓகே, நீங்க அன்னையிலேருந்து ஸ்டாலின் என்னை பெருசாக எடுத்துக்க மாட்டார். Okay. ஏதோ ஒரு கட்சிக்காரன், ஏதோ ஒருத்தன் உங்களுக்கு ஏதோ கோபால் சாமிட்டு இருந்தான் நாலு அனு பெருசாக என்னை எடுக்க மாட்டார். நானும் அவரை பெருசாக எடுத்துக்கிறது. ஓகே, வைஸ் பெருசா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு சரண்டர் ஆவதற்கு நீங்க தான் மிக முக்கியமான வேலைகளை பார்த்து நீங்க தான் அடிப்படை வேலைகள் பார்த்தேன். சரண்டர் ஆகணுங்க 5:30 மணிக்கு கோபாலபுரத்தில் வந்து சரண்டர் ஆகணும். ஓகே, நல்லா நினைவு இருக்கிறது. ஓகே சார். சார் குறிப்பா அந்த சிறைச்சாலையில் என்ன சார் நடந்துச்சு? கனிமொழியும் தர்ணால உட்காந்துட்டார்ல கலைஞர். நான் அந்த இடத்துல இல்லை. ஓகே, இருக்குன்னு சொல்ல, நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. அந்த கேசட்டை போய் 5 மணிக்கு சன் டிவியில் கொடுக்கணும், உடனே காட்டணும், ஸ்டாலின் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி வந்து கோபாலபுரம் வர சொல்லு, அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சார். நான் சிறைச்சாலைக்கு 7-8 மணி வரைக்கும் நான் அந்த வேலையை பார்க்குறது சரியா இருக்கும் இல்லையா. இல்ல சார், அந்த சிறைச்சாலையில் நடந்த உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் நீங்க கேள்வி சிறைச்சாலையில் வந்த உடனே அவர் அந்த தரையில் உட்காந்துட்டார். மத்திய நம்ம பழைய ஜெயிலு, சென்ட்ரல் ஜெயிலு, அது ஒரு லுங்கியோட வெள்ளை சட்டையோட உட்காந்துட்டு கனிமொழியும் கூடயே உட்காந்துட்டு இருந்தாங்க. 2 பேருடைய ஃபோட்டோலாம் வந்தது நீங்கள் தெரியும். அதே மாதிரி ஒரு சில ஆட்கள் இன்னைக்கு பெரிய அமைச்சர்களாக இருக்காங்க, ஓடி போனாங்க. ஜெயிலில் பார்க்கும்போது நான் போகிறேன், என்னப்பா யாராக இருப்பா நேற்று இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்களான்னு ஒரு சில ஆட்கள் பேரை கேட்டார். நான் பார்க்கவில்லைங்கன்னேன். திருட்டு பயன்னார் கலைஞர். மறுநாள் சிறையில் போய் பார்த்தேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் காலையில் 10:30 மணிக்கு நான் சிறையில் இருப்பேன். அவருக்கு வேண்டிய புத்தகங்கள் வார இதழ் கொண்டு போய் கொடுத்துட்டு புத்தகங்கள் கேட்பார், கொடுத்துட்டு வருவேன். அப்படி சொல்லும்போது தான் அழகிரிக்கும் கலைஞருக்கு பிடிக்காமல் போய் 10 தொகுதியில் தனியாக போட்டியிட்டு அங்கே தோக்க வச்சாங்க ஒரு சில ஆட்களை. ஞாபகம் இருக்கா? 2001. அப்போ கலைஞருக்கும் அழகிரிக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அந்த சூழ்நிலை பொன்முத்துராமலிங்கம் எனக்கு ரொம்ப நெருக்கம். அதிமுக காலத்துலேருந்து தயாளம்மா என்கிட்ட சொன்னாங்க, தலைவர்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட தம்பி வாங்கன்னாங்க. நான் தான் அங்கே போயிட்டு வந்திருக்கேன்னு சண்முகநாதன் சொல்லிட்டு இருக்கார். தம்பி தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள், பெரிய தம்பி அழகிரி தலைவரை பார்க்கணுன்னாரு. கொஞ்சம் அப்போ 2 பேருக்கு பேச்சுவார்த்தை, கடுமையான கோபத்தில் இருக்கார். யார் மேலே? அழகிரி மேலே. ஆமாம். நான் எல்லாமே போப்பா போயிட்டு வாப்பான்னார். நான் புத்தகம்லாம் கொடுத்துட்டேன், வேறு என்னென்னு விஷயம் அறிவாளத்தில் என்ன நடக்குன்னு விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் திரும்ப நின்றுட்டுருக்கேன். என்னப்பா தயங்குற அண்ணார். அம்மா தயாளம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அண்ணன் அழகிரி உங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாராம். என்ன சொல்கிறது, அவங்க சொன்னது செய்ய சொல்லிடுவோன்னு நினச்சி சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவு என் மேலே கோவப்படக்கூடாது ன்னு சொல்கிறேன். அவன் எதுக்குப்பா, அவர் மகன் இல்லையா, அவர் ஒரு மேலே தானே பேசுவார், எதுக்கு நீ வந்து பார்க்க வரணும்? தேவையில்லையேன்னாரு. அம்மா சொல்ல சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய, நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது, பிறகு அவங்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லாமல் போனால் தப்பாக போகுங்கிறதுக்கா எனக்கு தயக்கம் ஆனார். கொஞ்சம் இரு ஆனார். சரி நான் இருந்தேன். இருந்தோடனே தண்ணி கேட்டார். யார்? ஜெயிலர் ரூமில் தண்ணி சாப்பிட்டுட்டு என்னார், ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ண அவர் மனசுக்குள்ளே ஏதோ சிந்தனை ஓட்டும் போதே, என்னப்பா வேறு என்ன உலகத்தில் என்ன பேசிக்கிறாங்க கைதியை பற்றி அதுன்னு அவர் வாட்டா ஏதோ கேட்க. ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்துகிறார். படிச்சுட்டு சரிப்பா வரணும்னு ஆசைப்படுறாப்புல, பார்க்கணுன்னு ஆசைப்படுறாப்புல, அம்மா சொல்லி அனுப்புனாங்க, அப்படி தானே? சரி நாளைக்கு வர சொல்லுப்பா. அவர் மதுரையிலேருந்து காரில் தான் வரணும், ஒரு 4 மணிக்கு தான் இங்கே வந்து பெற முடியும், நீங்கள் சொன்னப்பறம் தான் அவர் புறப்படணும்னு நினைக்கிறாரு சொன்னார். பிறகு நான் தயாளம்மாட்ட பற்றி சொன்னேன். அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் பொன்முத்துராமலிங்கிட்ட சொன்னேன். அவர் புறப்பட்டு இங்கே ஒரு 3-4 மணிக்கு வந்துட்டார். வந்த உடனே அன்றைக்கி தான் சந்திக்க வச்சேன். அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் வெளியே தெரியாத விஷயம். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தாங்க 2 பேருக்கு. அந்த அப்பாவும் பிள்ளையும் பேசாமல் இருந்தாங்க. கலைஞர் கைது செய்யப்பட்டதை வந்து ஜெயலலிதா வந்து ஃபோனில் ரசித்தாங்க, அதை கேட்டு ரசித்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையா சார்? அது அவங்க குருவாயூருக்கு யானையை கொடுக்க போனாங்க, கோவிலுக்கு. முதல் நாள் குருவாயூருக்கு போயிட்டு அங்கே இரவு நேரத்தில் சாமியை கும்பிட்டுட்டு யானையை தாரை வார்த்துட்டு நைட்டில் இன்ச்சு பை இன்ச்சு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு மொபைல் ஃபோனில் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க 2-3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அது உண்மைதான், இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆமாம், அதுக்கு மேலே எனக்கு ஒன்று தெரியாத விஷயத்தில் நான் சொல்லக்கூடாது. அது சொன்னது என் கேள்விப்பட்டது உண்மை, அது உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆமாம், அதே போலீஸார் யார் அவர் அன்னைக்கு துன்பப்படுத்துவாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன், அதே இடத்துல பதவி, திமுக ஆட்சி வந்த ஒன்று பதவி. இந்த சிடியை கொண்டு போய் கொடுத்த ஜெயிலுக்கு போன எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எனக்கு நீக்கம்.
ஓகே சார், எப்படி சார் கலைஞர் அவர்கள் வெளியே வந்தாங்க? அதுல பாஜக எந்த அளவுக்கு சார் கலைஞருக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க அந்த காலகட்டங்கள்? ஒன்று சொல்கிறேங்க, இவங்க இந்துத்துவான்னு சொல்கிறாங்களேங்க, யாராவது ரிமாண்ட் பண்ண பிரிசனரை பெயில் இல்லாமல் வெளியே வந்திருக்காங்களா? கோர்ட்டு உடைய உத்தரவு இல்லாமல் யாராவது வந்திருக்காங்களா? நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் யாருமே வந்ததில்லை சார். இவர் நான் பெயில் போட மாட்டேன்ட்டார். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எனக்குன்னு தெரியும் அனு கலைஞர் பிடிவாதமாக இருக்கார். வெளியே வரமாட்டேன், நான் பெயிலே போடக்கூடாது, எத்தனை நாள் ஆனாலும் இங்கே இருக்கேன்ட்டார். எத்தனை நாள் ஆனாலும் இருக்கேன்ட்டார். பிறகு வாஜ்பாய் ஜெயலலிதாட்ட பேசினாங்க, பெயில் இல்லாமல் நீங்கள், அவர் பெயில் பெட்டிஷன் போட மாட்டார் கோர்ட்டில், உடனே அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த பெயில் பெட்டிஷன் போடாமல், எந்த பிணை மனு இல்லாமல், எந்த கோர்ட் உத்தரவாமல் ரிலீஸ் பண்ணது வாஜ்பாயினால், பாஜகவினால். திமுக இன்னைக்கு திமுக இந்துத்துவா திட்டுதே. நான் சொல்கிறேங்க, நம்பர் 1ங்க, மதுரை கார்ப்பரேஷன் ஆச்சு. அப்போது சென்னை மெட்ராஸ் கார்ப்பரேஷன் தான் இருந்தது. சென்னை கார்ப்பரேஷன் ஆச்சு, மெட்ராஸ் கார்ப்பரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் 2வது மாநகராட்சி மதுரை. இப்போ அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க தெரியுமா? ஓகே சார். அந்த பில்டிங்கை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. ஏன்னா நான் மேயர் கார் நேரடியாக முதல் மாடிக்க போய் கூட்டாரங்க போய் மேயர் ரூமுக்கு போகும். ஓகே, நான் சொல்ல 72ல். அந்த நேரத்தில் மதுரை மாநகராட்சி ஆட்சி, எம்ஜிஆர் வந்து பிரியாத நேரம் திமுக. அந்த நேரத்தில் மதுரை முத்து மேயராக்கணும் கலைஞர் விரும்புகிறாரு. முக்கிய தலைவர், அண்ணா காலத்து தலைவர் மதுரை முத்து, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் தான் மேயர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்போது மேயர் ஆகணும்னு நினச்சா ஸ்தாபன காங்கிரஸும், அப்போ 22 பேர் கவுன்சிலர் ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க. இடையில 1 ஓட்டோ 2 ஓட்டோ வேறு கட்சிக்காரங்க, அவங்க போட்டால் தான் மதுரை முத்து ஜெயிக்க முடியும். இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த ஓட்டு வாங்கி ஆகணும். ஓகே. அவர் யாருன்னா சேஷாத்ரி. அவர் ஜனசங்க கவுன்சிலர். யார்? ஜனசங்க கவுன்சிலர். அவர் போட்டு கலைஞர் வந்து வாஜ்பாயிட்ட பேசி, வாஜ்பாய் ஜனா கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டு, அந்த அவர் சேஷாத்ரி ஓட்டு போட்டவர் தான் மதுரை முத்து கலைஞர் விரும்பின மாதிரி மாநகராட்சி மேயர் ஆனார். இன்றைக்கல்ல, 72ல். அதுபோக கச்சத்தீவை கொடுத்த காலத்தில் மூக்கையா தேவர், அது மாதிரி இராச்செலியன் போன்ற பல தலைவர்கள், பல நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக நாடாளுமன்ற பேசும்போது அது ஈக்குவலாக வாஜ்பாய் பேசுகிறார். இங்கே ஜனசங்க இல்லை தமிழ்நாட்டில். எஸ். அப்போது விளக்கு சின்னம், அகல் விளக்கு சின்னம் பேசிட்டு சொல்கிறவங்ககிட்ட, அவர் பாம்பே வரார், ஜனா கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு இதுக்கு கேஸ் போடுங்க சென்னையில் ஹைகோர்ட்டில். எப்போ? 75 கட்டத்தில், இந்த ஆட்சி திமுக ஆட்சி கலையாத நேரத்தில் எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்துட்டார். அதுக்கான விவரங்கள் என்கிட்டையும் நெடுமாறங்கிட்ட தான் இருக்குது. ஜனா கிருஷ்ணமூர்த்தி அப்போ தான் எனக்கு அறிமுகமாகறாரு. அவர்கிட்ட அவ்வளோ விவரங்கள் வாஜ்பாய் கேஸ் போட சொல்கிறாரு. என்கிட்ட வாங்கிட்டு போய் மனு தாக்கல் பண்ணார். அப்போ தாக்கல் பண்ணும்போது அவர் ஆர்எஸ்எஸில் ஒருத்தர் இருந்தார், சம்பத்குமார், பெரிய கம்பெனி லா அட்வொகேட். அவர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் குரோம்பேட்டிலேருந்து வருவார் சென்னைக்கு. நல்லா அவர் ஃபீஸ் வாங்குவார், பெரிய லட்சக்கணக்கான ஃபீஸ் வாங்குவார். 77 அவர் ஆஜராகணும், நாங்கள் தான் நம்பர் பண்ணுறோம். நம்பர் பண்ண மாட்டாங்க செக்ஷனில். ஓகே. அப்போ நானும் அவர் நின்று நம்பர் பண்ணோம். மதனகோபால்னு ஒரு அட்வொகேட், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. நாங்கள்லாம் நம்பர் பண்ணி கொண்டு வந்து தான் அன்னைக்கு கச்சத்தீவு விஷயத்தை அன்னைக்கு சம்பத்குமார் பேசினார். சம்பத்குமாரும் நானும் போராடி நம்பர் வாங்கி ஜனா கிருஷ்ணமூர்த்தி பேரில் வழக்கு தொடுத்தோம், வழக்கை ஆர்கியூ பண்ணோம். அப்போ தமிழ்நாட்டில் ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருக்குன்னே தெரியாது. பிஎஸ்பி, எஸ்எஸ்பி, சோஷலிஸ்ட் கட்சி கூட இருந்தது. தமிழ்நாட்டு இன்ட்ரெஸ்ட்டில் தொடர்ந்து அவங்க இருந்தாங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பாஜக இல்லாத, நான் சேர்ந்ததுனால சொல்லலை, நான் திமுக இருக்கும்போது இந்த கருத்தை சொல்லி, ஓகே, அவங்க கச்சத்தீவுக்கு ஃபைட் பண்ணது, அதே மாதிரி சேஷாத்ரி ஓட்டு போட்டது, இதெல்லாம் கலைஞர் அவர் வேண்டி ஓட்டு போட்டது சேஷாத்ரிலாம். இதெல்லாம் இன்றைக்கி வரலாறு யாருக்கா தெரியுமா? திமுக இருக்கவங்க வர்றாரு இல்லை, கேட்குறேன், உங்கள் மூலியமாக கேட்குறேன். இப்படி அன்றைக்கி மதுரையை எப்படி திமுக கைப்பற்றுன்னு தெரியுமா? இன்றைக்குள்ள உங்களுக்கு வரலாறு 2001 மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 1900 சுதந்திரம் பெற்றது காலம், சுதந்திரம் பெறதுக்கு பிரிட்டிஷ் காலம்னு வரலாற்றை பார்க்கணும், தமிழ்நாட்டு வரலாறு. அப்படின்னா நீங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி பேசக்கூடாது.
இல்லையா? இப்படியான அரகுரத்தனமான வரலாறுகள் புனையப்படுகின்றன, எழுதப்படுகின்றன, புத்தகங்களில் தப்பாக எழுதப்படுகின்றன. அது உண்மைகளாகி விடுகின்றது. அது நல்லதில்லை, காலத்துக்கு நல்லதில்லை. இவங்க இல்லாத பொருட்டுகள்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என் பேரே வராதுங்க. அவர் ஐநா சபை கூட்பண்ண இலங்கை தமிழ் பிரச்சனையில் என் ஃபோட்டோ இல்லாமல் தான் அவர் போடுவார் ஸ்டாலின். அது காரணகர்த்தான அப்படிதானே இன்னைக்கு திமுக இருக்குது. ஓகே சார், வாஜ்பாய் உதவி சார் கலைஞர் கலைஞர் விடுதலையில் வாஜ்பாய் என்ன பாஜக என்ன உதவி பண்ணாங்க சார்? அதான் பாஜக கலைஞர் ஒரு சீனியர் லீடர், நாட்டில் ஒரு சீனியர் லீடரு, மூத்த தலைவர். அவரை வந்து சம்மந்தம்லாம் பாரு எங்கே ஓடி போகிறாரு. அவர்கிட்ட வீட்டிலேயே விசாரிக்கலாமா? அப்படி தப்பு இருந்தா ஏன் நல்லுறவை கைது பண்ணணும்? அன்னு ஒரு தோழமை கட்சின்னு பார்க்காம ஒரு லீடருங்கிற மாதிரி பார்த்தாங்க வாஜ்பாய். போலாமா? போலாம். பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கூட்டணி கட்சின்னு பார்க்கல, ஒரு மூத்த தலைவருங்கிற ஒரு பெருந்தன்மையில் வாஜ்பாய் பார்த்து அவர் பெயில் மனு போட அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னார். ஓகே, அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? பெயில் மனு இல்லாமல் யாராவது வந்திருக்காங்களா? இப்போ அவங்க இந்துத்துவாபா? நான் சொல்கிறேன், உங்கள் பெரியாரும் அண்ணாவும் வாரிசு அரசியல், லஞ்சலாவணியம், மக்கள் விரோத போக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு மாதிரி வச்சுக்கிட்டு ஆட்சி ஆள சொன்னாங்களா? உங்களுக்கு ஃபோர் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்ணா விரும்பின அப்படி தான் சொன்னாரா? அதுக்காக திமுக கட்டப்பட்டதா? இல்லை கேட்குறேன். லஞ்சம், குடும்ப அரசியல் திமுகவுக்கு அடிப்படை தத்துவம்னு சொல்லியிருக்கீங்களா? இப்போ அண்ணாவுக்கு பிறகு குடும்ப அரசியல் தானே வந்துட்டு இருக்குது. ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் போயிடுச்சு இல்லையா? குடும்ப அரசியல் தான் ஆதிக்கம் இருக்குது. யார் நாடாளுமன்ற உறுப்பினர், யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர் என்று திரும்பது குடும்பம் தானே. அண்ணா காலத்தில் அப்படி ராணியம்மா சொன்னாங்களா அண்ணாவுக்கு? இல்லை எம்ஜிஆருக்கு ஜானகி சொன்னாங்களா? பிற என்ன உங்களுக்கு திராவிட இயக்க சிந்தனை, திராவிட மாடல், விடியல் ஆட்சி, எங்களுக்கு பெரியார் சிந்தனைகள். பெரியார் திட்டினது திமுக திட்டினது வேற யாருமே திட்டல. இன்னைக்கு ஆவணங்கள் இருக்கு. அதுமாதிரி திமுக காரங்க பெரியாரை திட்டினது வேற யாரும் திட்டல. 2 பேருக்கும் இவங்க தான் 2 பேரும் சண்டை போட்டு திட்டின திட்டு இன்னைக்கு எழுத்துக்கள்ல இருக்கு. முரசொலியில் வர கார்டூன்லாம் பார்த்தா தெரியும் பெரியாரை பற்றி எவ்வளோ மோசமாக எழுதியிருப்பாங்கன்னு தெரியும். இவங்க வந்து தேசிய விரோத சட்டத்தை உள்ளே போடணும் அன்னு சொன்னார் பெரியார் இல்லையா? இப்படியான சூழ்நிலையில் ஏதோங்க நாடு நாங்களாம் திமுகவில் இருந்தோம். ஒரு கொள்கை, லட்சியம், நேர்மை, பணம் சம்பாதிக்கணும் இல்லை. நமக்கு வேண்டியது வாழ்க்கைக்கு என்ன ஆதாரமோ அது தேவை. வேறு ஒன்று அது நம்ம சேர்த்து வச்சு யாருக்காவது ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு பணம் சேர்த்தாங்க, லஞ்சம் வாங்கினாங்கன்னு வழக்கு வந்தது. அந்த அம்மா போகும்போது என்ன தான் இருந்ததா? இல்லை கலைஞர் மேலே விடுத போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டாரா? ஒன்றும் இல்லையே. கடைசியில் உடம்புல இருக்க எல்லாமே கழட்டி விட்டுருந்தாங்க. அருணா கயிறு கூட கட் பண்ணிடுறாங்க இல்லையா? என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? யாருக்கு சேர்த்து வைக்க போகிறோம்? தேவை, ஒரு கார் தேவை, ஒரு வசதியான வீடு தேவை, நல்ல வாழ்வு தேவை, அவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன தேவை இருக்கு? இல்லை கேட்குறேன். எது எடுத்தாலும் பேராசை, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி, இங்கே ஒரு லாட்ஜு, இங்கே அங்கே ஒரு தீவு விலைக்கு வாங்கணும், இங்கே ஒரு தீவு விலைக்கு வாங்கணும், லண்டனில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நியூயார்க்கில் பண்ணணும், பாரிஸில் பண்ணணும். எதுக்குங்க? நம்ம இருக்கிறது என்ன? இதாங்க இன்றைக்கி திராவிட கட்சி நெட் ரிசல்ட்டு தான். நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியில் போட்டால் பிப்பட் பீரியட் கடைசி ரிசல்ட் ஒரு மாதிரிலே பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தானே. நெட் ரிசல்ட்டுன்ற கடைசியில் ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா அசோகா த கிரேட், பீட்டர் த கிரேட், நெப்போலியன் த கிரேட் பார்த்தா கடைசியில் எஸ்டிமேட் 2 லைன் எழுதணும் ஹிஸ்டியோகிராஃபில். கடைசியில் நல்லவர், வல்லவர், மக்களுக்கான ஒரு தலைவர்னு எழுதுவோம். இப்போது கடைசியில் உங்கள்கிட்ட பார்த்தா இவ்வளோ சம்பாதிச்சது இவ்வளவு நெட். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னார் இவ்வளோ சம்பாதிச்சாங்க. இதான் அரசியலா? வியாபார அரசியலா? கலைஞர் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லுறவுல மனசங்கடப்பட்டு கைதியாக இருப்பார். நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா நம்மளை இவ்வளோ கைது பண்ணி நல்லுறவு பண்ணுறாங்கன்னு அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர் ஏதாவது அவர் பார்த்தா ஸ்ட்ரீட் வீட்லேயே கடைசி வரைக்கும் இருந்தார். கோபாலபுரத்தில் ஸ்ட்ரீட் வீடு தானே, தெரு வீடு தானே. அவர் ரூமில் ஒரு ஏசி இருக்கும், 2 ஏசியும். சாதாரண கட்டில், இந்த மரக்கட்டில் தான், சாதாரண கட்டில். அந்த இது கொசுவலை போடுவாங்க இல்லையா? கொசுவலை போட்டப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு 2 ஸ்டாண்டு மாதிரி அந்த கட்டில் தான் வச்சுருந்தார். கடைசி வரைக்கும் படிச்சிருந்தார். மேலே போனால் சோஃபா ஒன்று இருக்கும், யாராவது வந்தால் பேசுவேன். சண்முகநாதன் சின்ன ஒரு கிளாஸ் போட்டு ஒரு
கேபின், அவ்வளோதான். அவர் என்ன கோவாவில் ஒருத்தர் எப்படி இருந்தார்? ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான். எளிமையான வாழ்க்கை தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே ஒரு சில நேரங்கள் அவர் ரூமுக்கு பெட்ரூமுக்கு போனால் நானே போயிருக்கேன். ஒரு பனியன், தச்ச பனியன் தான் போடுவார். இந்த பனியன் போட மாட்டார். திருப்பூரில் நிட்டிக் பனியன் போட்டார். அந்த பனியன் போட்டு ஒரு வெள்ளை துண்டை போட்டிருப்பார். காலைல 2 இட்லி, மத்தியானம் உப்பு இல்லாத சாப்பாடு, உப்பு காரம் புளி இல்லாத சாப்பாடு, நைட்டில் 2 சப்பாத்தி, அதில் புளி இருக்காது. ஒரு 4 மணிக்கு ஒரு முருகல் தோசை, அதில் எண்ணெய் இல்லாமல், புதினா சட்னி, காஃபி கொஞ்சம் மனமாக, அவர் சுகர் இல்லை, டயபெட்டிக் இல்லை, கொஞ்சம் மனமாக ஃபில்டர் காஃபி. இதுதான் அவர் ஃபுட்டு. இந்த சட்டைக்கு வந்து சங்குமார்காரன் எப்படி ஓசி ஃப்ரீயாக வந்து எங்களுக்கு கொடுக்குறதே பெரிய மகிழ்ச்சின்னு வந்து கொடுப்பான் இல்லையா? வேறு என்ன நமக்கு தேவைங்க? இப்போ எங்கள் மாதிரி ஆட்கள் உங்களுக்கு என்ன குறை பண்ணியிருக்கமா? எங்களை ஏன் உங்களுக்கு பிடிக்கலை? அப்படின்னா உங்களுக்கு லஞ்சம் வாங்குகிற செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு போன்ற ஆட்கள் தான் உங்களுக்கு வேணும்னா, அவங்க ஒரு கல்லூரியை தாண்டி ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு ஒரு கல்வி அவங்கக்கிட்ட இருக்குதா? ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கா? எங்களுக்கு இப்படித்தான் ஆட்கள் வேணும்னு இப்போ புதுசாக ஒரு நிர்மாணம் பணி பண்ணிட்டாங்க. கலைஞருக்கு பின் கலைஞருக்கு முன், காப்பி காமு. சார், நீங்கள் இன்னைக்கு பாஜகவில் வந்துட்டீங்க சார். ஆனாலும் உங்கள் வீட்டில் வந்து கலைஞரோட நீங்கள் இருக்கிற ஃபோட்டோ நிறைய பார்க்க முடியும். ஆமாம், கலைஞரை நேசித்தார். நான் எந்த காமராஜர் இருக்கார், இந்த பாருங்க, என்னை கோவில் பிடித்தமின்னு கூப்பிடுவார். பிரபாகரன் இருக்கார், அண்ணேன்னு கூப்பிடுவார். இந்த கலைஞர் இருக்கார், கலைஞரோடு இருக்க அந்த பாருங்க, அமித்ஷா எனக்கு வேட்டப்பட்டோம், அமித்ஷா ஃபோட்டோ அங்கே இருக்குது. ஆனாலும் கலைஞர் இருக்கிற ஃபோட்டோ நிறைய வச்சிருக்கீங்களே. கலைஞர் அந்த அளவுக்கு கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகும் கலைஞர் மீது அப்படி சொல்லலை. நான் வந்து யாரையும் மதிப்பேன். ஆனால் அதே மாதிரி ஸ்டாலினை மதிக்கிறது கிடையாது. நீங்கள் இதை பார்த்து இந்த பண்பாடு அடுத்த நாள் தூக்கி எடுத்து போட்டுருவாங்க இல்லையா? கலைஞர் எனக்கு ஒன்றும் பண்ணலை, ஏதாவது பண்ணியிருக்காரா? ஏன் மதிக்கிறேன்? என்னையும் மதிச்சார், நான் அவரை மதிக்கிறேன். ஓகே, அந்த பண்பு ஸ்டாலின்ட்ட இல்லையே. பார்த்தீங்க இல்லையா? நான் இந்த மேலே இருக்க ஃபோட்டோவை பாருங்க, அதை நீங்கள் எடுத்தாகணும். நான் ஒன்று சொல்கிறேன், அப்படியாப்பா அனு மாற்றி எழுதுறாரு. என்னைய நம்புறாருல. வேற யார்ட்டா கலைஞர்கிட்ட ஒரு திருத்தம் கொடுக்க முடியுமா? இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. நான் எவ்வளோ உரிமையோடு நிற்கிறேன். இது ஸ்டாலின்கிட்ட பார்க்க முடியுமா? ஸ்டாலினுக்குங்க படித்தவங்க, தெரிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, நல்லவங்க அவர் பிடிக்காதுங்க. அவரை வந்து பாராட்டணுங்க, பிறகு இப்படியா போகணுங்க. அவருக்கு நான் சொல்கிறேன், ஸ்டாலின் கூட தொடர்ந்து பாருங்கள், நண்பர்கள் நீண்ட காலம் அவரோட இருந்தில்லை. எவரெஸ்ட் கணேசன் ஈரோடுக்கார் நெருக்கமாக இருந்தார். அவருக்கு பற்றி தொடக்கத்தில். அதுக்கு பிறகு நம்ம இவர் யார், பரணிகுமார்னு எம்எல்ஏ திருச்சி, நாகை அசோகன், அந்த தேனாம்பேட்டை பாவுன்னு ஒரு அட்வொகேட்டு, இப்படி பல பேர் இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கலாங்க. அதுக்கு பிறகு அவர் தள்ளி விட்டுருவார். அவர் ஐயாக்கு இதே ஸ்டாலினை ஐநா சபைக்கு போகிறதுக்கும் ஜெனீவா போகிறதுக்கும் அவ்வளவு ஆவணங்கள் தயார் பண்ணி கொடுத்துருப்பேன். லண்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேச வச்சேன். இதே மாதிரி அவரோட ஏடிஎம்கிலேருந்து வந்த மந்திரிகள் பேச வைக்க முடியுமா? இவெல்லாம் நம்மளை வந்து பேசுகிறோமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். அப்படின்னா இதுக்கு எவ்வளோ சங்கடப்பட்டு அவர் கொண்டு வந்து நம்மளை பேச வச்சுருக்கிறாரு. ஈழத்தமிழர் பிரச்சனை நம்ம எவ்வளவு நம்ம மேலே கெட்ட பேர் இருந்தும் அந்த ஈழத்தமிழர்கள் மத்தியில் நம்ம பேச வைக்கிறாரு கேஎஸ்ஆர். அந்த உணர்வு உனக்கு இல்லையே, நன்றி உணர்வு இல்லையே. நன்றி உணர்வுனா ஒன்று நினச்சி பார்க்கக்கூடாது இல்லையே. அதுமாதிரி கனிமொழிக்கு, அந்த குடும்பத்துக்கு கலைஞர் தவிர வேறு யாருக்கு அந்த குடும்பத்துக்கு நன்றி இருக்காருங்க. கலைஞர் இந்த பொண்ணுக்கு நான் சொந்த விஷயமாகவும் வெளியே தெரியாமல் பண்ணி கொடுத்தேன். முதல் கணவர் பிரியும் போது வெளியவே தெரியாது. இன்றைக்கி ராஜீவ் படுகொலை, ஆட்சி கவுழ்ந்த 91. அதுக்கு பிறகு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எனக்கு சீட்டே தரல கூட 3 தொகுதியில் நானே உட்காந்து வேலை பார்த்தேன். ஒரு நயா பைசா அந்த பொண்ணுகிட்ட நான் வாங்கலை. கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஓட்டப்பட தெரியும். கிட்டத்தட்ட 1.5 மாதம் விளாத்திக்குளத்துலலாம் நான் போய் அலைஞ்சது, காடுகளில் அலைஞ்சது எனக்கு தான் தெரியும். அந்த மாட்ட ஒரு காரு வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, சொந்த முயற்சி பண்ணேன். நன்றி வேணுங்க யார் மேலேயும் பண்ணாலும். இப்போ நான் எனக்கு சின்ன உதவி நீங்கள் தாமரை செல்வன் பண்ணிட்டீங்கன்னா, சரி பண்ணார், தாமரை பண்ணார். நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அவரை நம்ம நல்லா பண்ணிக்கணும், நல்லா வச்சுக்கணும். அங்கே சிந்தனை வேணுங்க. அந்த சிந்தனை இல்லாத வரைக்கும், நன்றி இல்லாத வரைக்கும் மனித பண்புள்ள மனிதன் கிடையாது.
ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அந்த 2001 அந்த கலைஞர் கைது சம்பவத்தை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அதில் நீங்கள் செய்த அந்த பணிகள், அந்த பணியின் காரணமாக தான் உலகளாவிய அந்த செய்தி வெளியே தெரிந்து அந்த பிணையை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கேசா சார்.